யூடியூப்ல ஒரு 2 வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் காசு எடுத்துருக்கிறேனா இல்லையாங்கிறத வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். அந்த சப்போர்ட் இப்போ நம்ம கூட உள்ளவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு வீடியோக்கு இத்தனை டாலர்னு வரும் நமக்கு காசு. இப்போ கொய்த்தை சுற்றி பார்க்க அரை நாள் தான் ஆகும். காரில் ஏறி உட்காந்தோன்னா கொய்த்தை சுற்றி வந்துடுது, அரை நாளில் முடிஞ்சிடும். காலையில 5 மணிக்கு திரும்ப எப்போ இறங்குவீங்க? நைட்டு 10 மணி ஆயிடும். அதனால இவரோட சம்பளத்தையும் கட் பண்ணுறாங்களாம். வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கு. செம்ம சாஃப்ட், இப்படி பஞ்சு மாதிரி இருந்துச்சு. தரமான சாப்பாடு. ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் கொய்த்தில் ஜஹரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட யூடியூப்பில் ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாலையும் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வருது உனக்கு, எவ்வளோ காசு வருது. அந்த யூடியூப்பை பற்றின கதை, என்னோடய லைஃப்பில் நடந்தது எப்படி என்னங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. எல்லோரும் நினப்பாங்க நான் நிறைய வீடியோ போடுறேன், நிறையா காசு வருது அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வந்துடாது உடனேலாம். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போடுறேன். நான் காசு எடுத்துருக்கிறேனா இல்லையாங்கிறத வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். எனக்கு யூடியூப்பில் நான் என் ஃபேஸை காட்டுறதுக்கோ நான் ஸ்க்ரீன் உள்ள வரத்துக்கோ எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கேட்டேன். எல்லோரும் ஸ்டார்டிங்கில் இல்லைடா அதனால வரமாட்டேன் அப்படி சொன்னாங்க. நான் எதனால அவங்கள கேட்டேன் அப்படின்னா, எனக்கு எடிட்டிங் தெரியும், கேமரா நான் பண்ணிக்கிறேன், எல்லாமே நான் பண்ணிக்கிறேன், ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு யாருமே ஒத்துக்கலை. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு நம்ம விவோ மொபைல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு டீம் மீட் வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தனால அதுக்கு போனேன். அதை ஒரு vlog-ஆ போடுவோம், ஏன்னா விவோ கம்பெனியில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க மக்கள் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, இப்போலாம் நடக்குங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் வீடியோ போட்டு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருந்து நான் அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீடியோவில் என்னால் முடிஞ்ச வீடியோ என்னென்னவோ நான் அது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போயும் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு ஸ்டார்டிங்கில் என் கூட உள்ளவங்க, இது எல்லா யூடியூபருக்கும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கூட இருக்கிறவங்களே ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதே நல்லாயிருக்கு பண்ணு அப்படின்னாங்க. நம்ம வீடியோஸ்லாம் ஒரு 10 பேர் பார்த்தாலே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆகா 10 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் நாளடைவில் போக போக அது வந்து 100 பேராச்சு. இப்போ 100 1000 ஆகி போயிட்டுருக்கு. அது நமக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ போடுவோம் இல்லையா, அந்த சப்போர்ட் இப்போ நம்ம கூட உள்ளவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நானே இப்போ வீடியோ போடுறேன், அந்த வீடியோட லிங்க் வந்து முன்னாடி எல்லா குரூப்லேயும் அனுப்புவேன். ஸோ அதில் என்கிட்ட ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவரே ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களே கேட்டாங்க, என்ன வீடியோ டெய்லி லிங்க் அனுப்பிட்டே உட்காந்துருக்கேன், இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு. ஸோ நான் அதுலேருந்து நான் யாருக்குமே ஷேர் பண்ணல. நான் எப்படி ஷேர் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போணுச்சோ, இப்போ ஷேர் பண்ணாமலே அதே அளவுக்கு தான் வியூஸ் போகுது. ஸோ எல்லாம் உங்களால். இப்போ காசு பற்றி வருவோம். நான் காசு வரும் யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கலை. நான் வந்து நமக்கு பிடிக்கும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறமா தான் அதில் காசு வருங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்குது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டால் உடனே காசு வந்துடும்னா வராது. ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். அது நான் ரீச் பண்ணிட்டேன். அப்புறமா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதையும் நான் ரீச் பண்ணி 1 இயர் மேலே ஆகிட்டு. அப்படி ஏன்டா காசு எடுக்கலை அப்படின்னா, ஒரு வீடியோவுக்கு இத்தனை டாலர்னு வரும் நமக்கு காசு. அந்த டாலர் வரத்துக்கு நம்ம கண்டென்ட்டோட வீடியோ போடணும். ஸோ நான் அதை இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கைகூடி இப்போ தான் எனக்கு வந்துகிட்ருக்கு. நான் இதுவரையிலையும் 1 ரூபா கூட விட்ரா பண்ணவே இல்லை. இப்போது நான் கொய்த்து வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கொய்த்துலேருந்து போடுறது யாரும் பார்க்க மாட்டாங்க, இன்னுமாடா காசு வரல அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் கண்டென்ட்டில் ஏதோ தப்பு நடக்குது. என்ன அப்படின்னா, என்னோடய ஏரியா அந்த மாதிரி, நான் கொய்த்தில் இருக்கிறது. இப்போ இந்த வீடியோவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்னு ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு மால், ஒரு ஷாப்பிங் மாலு, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடம், ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு, இந்த மாதிரியான வீடியோலாம் இந்த மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்னு
நினைப்பாங்க. ஸோ நான் போடுற வீடியோஸில் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் இருக்கிற ஏரியாவில் அதுதான் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுவும் என் கடை இருக்கிறதெல்லாம் ரொம்ப மோசம். இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கிங் தான். சும்மா இந்த மாதிரி வெட்ட வெளியாக தான் எங்கே பார்த்தாலும் இருக்குமே தவிர எங்கேயுமே இப்படி ஒரு பில்டிங்காவோ சுற்றி பார்க்குற இடமாவோ இருக்கவே இருக்காது. அதனாலேயே நிறைய பேர் என் வீடியோஸ் வந்து பார்க்க மறுப்பாங்க. நான் வந்து இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய இடம் இருக்குது கோயத்தில். அது எல்லாத்தையும் இப்போ தான் கண்டுபிடிச்சி ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸில் ஆட் பண்ணலான் இருக்கேன். நான் இப்போயும் ஐயோ இந்த மந்த்துக்குள்ளே எனக்கு காசு வந்து இப்படி வீடியோ போடணும் அப்படின்னு நான் போடவே இல்லை. என்னையே ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, என் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு அது போதும். காசு வரலை அப்படிங்கிறது அது யூடியூப்காரன் நமக்கு கொடுக்குறது, அவ்வளோதான். ஸோ இங்கே நடக்கிறத எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன். நான் வந்து எனக்கு என்னடா இவ்வளோ வீடியோ போட்டுட்டேன், கிட்டத்தட்ட 400 வீடியோ மேலே போட்டிருக்கேன். எனக்கு காசே வரல அப்படின்னா நான் எப்போயே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். சேனலையே வீடியோ போடுறதே நிப்பாட்டியிருப்பேன். பட் ஆனால் நான் நிப்பாட்டல, நான் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு அதெல்லாம் காசு வருதுப்பா அவன் போடுறான் அப்படின்ட்டு. காசுலாம் வரலங்க, வரும் மெதுவாக வரும். நமக்கு என்ன அவசரம், நம்ம காசை நம்பி போடலை. என்னோட இதை நம்பி தான் நான் போட்டேன். ஸோ அதனால் நான் இப்போயும் வீடியோ போட்டுக்கிட்டு தான், இனிமேலும் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. இப்போ எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கேங்கிறீங்களா? ஆக்சுவலாக எனக்கு வண்டி வரும் 4 மணிக்கு, மணி 4:15 ஆகிட்டு. நான் இன்றைக்கி வேறு வண்டியில் போகிறேன். நானும் அங்கே தான் போகிறேன், நீயே 1 மணி நேரம் சுற்றிட்டு அந்த வண்டியில் போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொன்னார். சரின்னு இப்போ நான் அவரை பார்க்க போகிறேன். ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி 4:15, 5 மணிக்கு டியூட்டி. இதுக்கு மேலே எனக்கு நைட்டு 2 மணிக்கு இந்த டியூட்டி முடியும். இது என்னோடய வெளிநாட்டு வாழ்க்கை, என்னோட இது அப்படி தான். எல்லாருக்குமே அப்படி தான். டைமிங் இப்படியான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு வேலை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் அதோட அனுபவம் எல்லாம் நமக்கும் புரியுது, எல்லாருக்கும் தெரியுது. நான் இப்போ இடையில சூக்கு ஜும்மான் போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது சுற்றி பார்க்க ஒரு நாள் பத்தாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு கமெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் கேட்டாங்க தெரியுமா? கொய்த்தை சுற்றி பார்க்க 1/2 நாள் ஆகும் அப்படின்னு. இப்போது கொய்த்தை சுற்றி பார்க்க 1/2 நாள் தான் ஆகும். காரில் ஏறி உட்காந்தோன்னா கொய்த்தை சுற்றி வந்துடுது, 1/2 நாளில் முடிஞ்சிடும். ஆனால் சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமா, ரசிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதை நான் கமெண்ட்டில் சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஆக்சுவலாக கொய்த் அப்படிங்கிறது சின்ன நாடு தான். இது 1/2 நாளில் சுற்றிடலாம். எப்படின்னா ஏறி காரில் உட்காந்தோன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்தியா பார்டர் போகிறோம் பாருங்களேன், அந்த மாதிரி தான் இந்த கொய்த்துக்கு இந்த லாஸ்ட்லேயே அந்த லாஸ்ட்டு போகிறது 1/2 நாள் தான் ஆகும். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரியான இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. எல்லாமே நல்லா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் 1-2 இடத்துக்கு தான் போயிருக்கேன். இப்போ இந்த சூக்கு ஜும்மான்னு ஒரு வீடியோ போட்டேன். இதில் நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு நான் திங்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து தேடி பார்த்து வாங்கணும். அதுக்கு ஒரு நாள் பத்தாது. ஏன்னா நம்ம காலையில் 11 மணிக்கு எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போவோம். அதை அங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு 12 மணி ஆகும். நம்மளோட ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. சுற்றி பார்க்க போகிறதுனா நம்ம இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் 6 மணிக்கு வந்துடுவோம். அதுக்குள்ளே பார்க்க முடியுமானா முடியாது. அதை தான் நான் சொன்னேன். பட் அவங்க எல்லாரும் காலையில் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வருவாங்க போல். அந்த மாதிரிலாம் வந்தால் ஒரு நாளில் சுற்றி பார்த்துடலாம். ஸோ கமெண்ட்டில் சொன்னவங்களுக்கு தான் இப்போ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஊரையுமே தப்பாக சொல்லக்கூடாது. நம்ம இங்கே வேலைக்காக வந்திருக்கோம், அதுக்குன்னு இந்த ஊர் நல்லா இல்லை 1/2 மணி நேரத்தில் சுற்றி பார்த்துலான்னா முடியவே முடியாது. நீங்கள் ஒரு மாலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கனாலே 1/2 மணி நேரம் ஓடிடுங்க. இங்கெல்லாம் அப்படி தான். எல்லா இடமும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம். சும்மா போயிட்டு வரதுக்குன்னா 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் கூட ஒரு இடத்த சுற்றி பார்த்துலாம். நம்ம ரசித்து நம்ம நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒரு நாள் கூட அந்த ஒரு இடத்த பார்க்க முடியும். இதுதான். நான் இப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். இப்போ எனக்கு வண்டியுமே வந்துட்டு அவர் ஃபோன் அடிச்சிட்டார் வராண்டே. அவருக்கு டீ வாங்கணுமா. ஸோ ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு டியூட்டிக்கு போக வேண்டியதான். சரி நான் போய் டீயை வாங்கிட்டு வரேன். ஸோ நமக்கு வண்டி வந்துட்டு வண்டியில் ஏறியாச்சு. அதெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். பேர் வந்து இளையராஜா, ஒரு ஹெவி டிரைவர் கொய்த்தில். காலைல எத்தனை மணிக்கு வண்டியில் ஏறுவீங்க? காலையில் 5 மணிக்கு. திரும்ப எப்போ இறங்குவீங்க? நைட்டு 10 மணி ஆகிடும். இத்தனை மணி நேரம் ஒரு வண்டியிலே தான் இருப்பார். ஒரு வண்டியில தான் பார்க்க முடியும். இறங்கி நான் பார்த்ததே இல்லை. சாப்பிட்றதெல்லாம் வண்டியில். இங்கே பாருங்க, இங்கே கடலை, இங்கே டீ, அப்படியே குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். இதுதான் இங்கே கொய்த்து டிரைவரில். வீட்டு டிரைவர் கிடையாது இவர். இந்த மாதிரி
எப்படி சொல்கிறது, ஸ்கூல் ட்ரிப்லாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிரைவர். ஆளை டிரான்ஸ்போர்ட், ஆளை ஏற்றுறது இறக்குறது, ரொம்ப பேசுனாங்கன்னா அப்படியே வச்சு அவங்கள கவுத்து விடுறது, எல்லாம் இதுதான். கவுத்து விடுறதுனா சும்மா சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியும் ஒரு டிரைவர் வேலை இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க வீட்டு டிரைவர் தான், அதை விட்டா வேற டெலிவரி டிரைவர்னு. டெலிவரி டிரைவரோட மோசமானது எனக்கு தெரிஞ்சு இது. காலைல நான் 7 மணி டியூட்டி போகும்போது நான் இவர் கூட தான் போவேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து இப்போ திரும்பியும் அதிலே கண்டினியூவாக ஓட்டிக்கிட்டு இருக்கவர் தான். சொல்லுங்க, புதுசாக வரவங்களுக்கு. ஆமாம், இது ஓகே தான். லீவ் ரெஸ்ட் இருக்கும். லீவ் அவர் என்ன சொன்னார், புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குவாங்க வேலை எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி பல டிரைவர் வேலையிலேயே கார் எடுத்து ஓட்டுறது வீட்டு டிரைவர் இருக்குது. அதுவே கஷ்டம்தான். நான் வீட்டு டிரைவர் வச்சு ஒரு வீடியோ போடுறேன். அது இல்லாமல் டெலிவரி பாய்லாம் வந்து 12 மணி நேரம் டியூட்டி போய் கொடுக்கறது வரது. அது அவங்களுக்கு டைமிங் முக்கியம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு இத்தனை டெலிவரி பண்ணணும், அது கம்மியானால் அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி டிரைவருக்கு வந்து லேட் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், 4:30 மணிக்கு எனக்கு 5 மணிக்கு டியூட்டி போகணும், 4:30 மணிக்கு என்னை பிக்கப் பண்ணணும். கொஞ்சம் டைம் லேட் ஆகினாலும் இந்த வண்டியில் வர எல்லாருக்குமே இந்த ஃபிங்கர் 5 மணி டியூட்டினா 5 மணிக்கு ஃபிங்கர் வச்சு உள்ளே போகணும். கொஞ்சம் லேட்டானுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதாகும். அதனால் இவரை தான் சத்தம் போடுவாங்க, ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு. அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க, டிராஃபிக் இருக்கும், அந்த இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் டிரைவருக்கு சம்பளம் வேறு கட் பண்ணுறாங்களா? ஆமாம், 5 கடி கட் பண்ணுறாங்க. இதுக்கு லேட்டாக போனதுக்கு சொல்லுங்க. அப்போதான் இது வேற நடந்திருக்கு. இவர் லேட்டாக்கி போகிறனால, அவங்க ஃபிங்கர் லேட்டாக வைக்கிறனால அவங்களுக்கு சம்பளம் கட் பண்ணுறாங்க. அவங்க சம்பளம் கட் பண்ணால் அவங்க இந்த மாதம் வண்டிக்கு காசு கொடுக்குறாங்களா, அதில் கொஞ்சம் காசு கட் பண்ணுறாங்க. அந்த காசுலேருந்துனா இவருக்கு சம்பளம் வரும். அதனால் இவரோட சம்பளத்தையும் கட் பண்ணுறாங்களாம். கஷ்டம்தாங்க டிரைவரு, தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிற மாதிரி சம்பாதிக்கணும் வந்துட்டோம் அப்படின்னா கஷ்டத்தை வந்து பார்க்கவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது. நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளோட லைஃப் அதுவாக மாறும். திடீர்னு எப்போ வேணுமோ மாறும், சொல்லவே முடியாது எப்போ மாறும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மாறும்போது நம்ம லைஃப் அப்படியே செட் ஆக்கி செம்மையாக சூப்பராக போயிடும். நான் வந்து டீ வாங்கியாச்சு. டீயை குடிச்சிட்டு கடைக்கு போகிறேன். கடை உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஏதாச்சும் சின்னதாக வீடியோ வேணால் எடுத்து போகிறேன் கடவுளில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக கடைக்கு வந்துட்டேன். மணி 11 ஆகிட்டு. என்னடா கடையில் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? என் கடையில் தானே எடுக்க வேணாம்னு சொன்னார், அண்ணன் கடையில் எடுக்க வேணாம்னு சொல்லல. அதனால தான் நைட்டு சரியான பசி வந்துட்டு. ஸோ மணி 11 ஆகிட்டா, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு அங்கே கொஞ்சம் கஸ்டமர் இருக்காங்க, அவங்க போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போயிட்டு புதுசாக ஒரு ஹோட்டல்லே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, போய் பார்ப்போம். இருங்க. இதோ வந்தாச்சு. هلا باسل. هلا ها شو هذا؟ لحم ولا دجاج؟ لحم. تعال لا ما في لحم يا ولد، تعال الحين عيش عيش يا ولد. ஸோ ஆர்டர் பண்ணது வந்துட்டு. كم صار باسل هذا؟ كم صار هذا؟ هذا كله حار مرة. كله حار؟ ايه. 5 دينار هذا؟ واو. انت اكل ولا لا؟ انا عامل பறக்க இருக்குங்க. سكر باب سكر باب. முதல்ல கதவு என் கடையில் தானே எடுக்கணும்னு சொன்னாங்க. இங்கே சொல்லல, இங்கே தான் எடுப்பேன். பார்த்துருவோம். ஸோ இங்கெல்லாம் ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரைஸ் சாஃப்டாக இருக்குது. கறி ஆக்சுவலாக நல்லா நெய், செம்மையாக நெய் ஊற்றி சூப்பராக இருக்குது. நல்லா ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்குது. வழக்கம் போல் உள்ளதான், உரப்பு இல்லை. இதுதான் கறி. செம்ம சாஃப்டாக இருக்குது. கறியும்
வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கு. ஸோ நகில் 100%. 100%. 100%. والله لحم حلوة. شوف ايه يجي بطوطو. جو تاكل. لا قاعد يوصل. வேற லெவலு. நான் சாப்பிட்டுட்டு வந்து எங்கே என்ன அப்படிங்கிறதே சொல்கிறேன். அட்டகாசமாக சாப்பிட்டோம், செம்ம சாப்பாடு. நான் சாப்பிட்டது வந்து 4 தினார். இந்த ஹோட்டல் தான் மலபார் குவைத் ரெஸ்டாரண்ட். ஸோ இது ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு, இதில் இப்போ நாங்கள் நிறையா இருந்துச்சு, லைக் திஸ் நிறையா இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணது இது ஆக்சுவலாக 5 தினார். நாங்கள் 4 தினாருக்கு ஆர்டர் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. அதில் வந்து மட்டன் பிரியாணின்னு போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம ஊர்லலாம் ஸ்டைலில் இருக்கும் தெரியுமா மட்டன் பிரியாணி, அந்த மாதிரி அந்த தம் பிரியாணி அந்த ஸ்டைல்லாம் கிடையாது. கீழே கிரேவியோடு மிக்ஸ் ஆன மாதிரி சோறு, மேலே ஒயிட் ரைஸ். அந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். மட்டன் பீஸ்லாம் செம்ம சாஃப்ட்டு, இப்படி பஞ்சு மாதிரி இருந்துச்சு. தரமான சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து இங்கே ரைஸ் சாப்பிட்றோம் கடையில், சூப்பராக இருந்துச்சு. 4 தினார் இருக்குது, நல்ல ஒரு சாப்பாடு. 3 பேர் சாப்பிட்ருக்கோம், சூப்பரான சாப்பாடு. நான் கூட இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குமான்னு தெரிலன்னு யோசித்தேன். பட்டு டேஸ்ட் வேறு லெவல். இங்கே இது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைலாம் இருக்குதுன்னு ஃபோட்டோ போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு நாள் போயிட்டு ஹோட்டல் ட்ரை பண்ணுவோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ஜஹ்ரா, அதாவது குவைத்தில் ஜஹ்ராவில் சனையா. நான் இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, என் கடை சனையா. ஸோ அது உள்ளார லாஸ்ட்டில் இருக்குது இந்த ஹோட்டலு. வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டு. நான் வர ரொம்ப நேரம் கடையில் வீடியோ எடுக்கிறேன், அப்புறம் அது பிரச்சனையாகிடும் நமக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். யூடியூப்லேருந்து எனக்கு காசு வரல, திரும்பியும் கடைசி ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை பை, see you.